நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். மீசைக்கு வரி, தலைமுடிக்கு வரி, தின்ன வரி, குடிசை வரி, மார்பு வரி. அதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்டவர் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சு. மீசையும் வைக்க கூடாதா? ஆமா, நீ என்ன பெரிய ஆம்பளை மீசை வச்சுக்கிட்டு திரியிற, இன்னைக்கு கேக்குறோம்ல. அதான் அன்னைக்கு அவங்க நான் கேட்டது. தங்கம் இதெல்லாம் நீங்க வாங்கி அணியக்கூடாதுன்னும் போது அப்படி அணிவதாக இருந்தால் வரி கட்டணும். இந்த நாடார் மக்கள் மட்டும் பெரிய பெரிய செயின் இன்ன வரைக்குமே பாத்தீங்கன்னா வெளியே போட்டிருப்பாங்க. தாலி கொடிய பெரிய செயின் போட்டிருப்பாங்க, வெளியே போட்டிருப்பாங்க அந்த தங்கத்தை. பயன்படுத்த கூடாது கூடாது அப்படின்னு இருக்கும் போது நம்ம பயன்படுத்துறப்போ அதுக்கான வரி. ஆனா இந்த மார்பு வரின்றது அது ஒண்ணுமே இல்ல, அது இயற்கையான விஷயம். அதுக்கு எதுக்கு வரி? இப்ப நீங்க சொத்து வச்சிருந்தா சொத்து வரி கட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி கேரளாவுல என்ன நினைக்கிறாங்க, இது பெண்ணோட சொத்து, அது வளர வளர அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி கூடிக்கிட்டே போகும். ராணியாக இருந்தாலும் கூட கோயிலுக்குள்ள போகும்போது தன்னை விட பெரியவங்க முன்னாடி மேலாட போடக்கூடாது, மேத்துண்டு போடக்கூடாது. ஆண்கள்னா அந்த துண்டை எடுத்து இப்படி கக்கத்துல இடிக்கிட்டு இப்படி நிப்பாங்க. அப்பதான் அந்த நஞ்சேலின்றவ என்ன பண்றா, இது இருக்கிறனால தானே வரி கேட்கிற, இந்தான அறுத்து ஒரு வாழை இலையில வச்சு கொடுக்குறா. இந்த வரி அப்படிங்கிறது காலப்போக்குல இப்ப இருக்கிற மக்கள் வரைக்கும் தொடருதா? அவங்களுடைய மனநிலையில இது என்ன மாதிரியான செல்வாக்க செலுத்துதுன்றத நீங்க பாத்திருக்கீங்க? இந்த திருச்செந்தூர் கன்னியாகுமரி பக்கத்துல மேச்சட்டையை அவுத்துட்டு வான்றாங்க ஆண்களா. சட்டையை அவுத்துட்டு வா. இலங்கையில நீங்க முருகன் கோயில் எல்லாம் போனா மேல் சட்டை இல்லாம தான் ஆண்கள். அப்ப அந்த வரியினுடைய தாக்கம் இன்னும் இருக்கா? வணக்கம். வணக்கம்மா. அதாவது வரி அப்படிங்கிறது இன்று மட்டும் இல்ல, தொன்று தொட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுவும் பல இடங்கள்ல சமுதாய ரீதியில ஒரு அடிமைப்படுத்தலோடு தொடர்புபட்ட வரிகளும் அன்றைய காலகட்டத்துல இருந்திருக்கு. இந்த வரிகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். முதலாவது உங்களுடைய மனதுக்கு ரொம்பவே நெருடலா இந்த வரியில இருந்திருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிற வரி என்ன? அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்துல 18ஆம் நூற்றாண்டு 1754 அந்த காலகட்டத்துலன்னு வச்சுக்கோங்களேன், இராணுவ செலவுக்காக கூடுதல் வரி போடுவாங்க. எப்போவுமே நமக்கு அந்த இராணுவ எக்ஸ்பென்ஸ்னு வரும்போது கொஞ்சம் வரிகள் போடுறது எல்லா ஊர்லேயும் இருக்கிறதான். இவங்க என்ன போட்டாங்கன்னா, மீசைக்கு வரி, தலைமுடிக்கு வரி, தின்ன வரி, குடிசை வரி, மார்பு வரி, கல்யாணம் பண்ணா வரி, அப்படி நிறைய வரி. அதாவது அதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்டவர் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சு. செய்யவே கூடாது, அறவே தலையை சீவி கட்டக்கூடாது. மீசையும் வைக்க கூடாதா? ஆமா, நீ என்ன பெரிய ஆம்பளை மீசை வச்சுக்கிட்டு திரியிற, இன்னைக்கு கேட்குறோம்ல. அதுதான் அன்னைக்கு அவங்க நான் கேட்டது. ஈழவர், புலையர், அப்புறம் இன்னும் சிலர், முக்குவர் எனப்படுகின்ற ஒரு மீனவர் கூட்டம், இப்படி சிலருக்கு இந்த கட்டுப்பாடுகள். தலையை பரட்டையாக தான் போட்டிருக்கணும், எண்ணெய் தேய்ச்சி. நீங்கள் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவி, ஏன் இப்படி பரட்டையாக போட்டிருக்க, நல்லா காலை மறைச்சி ட்ரெஸ் பண்ணு, நல்லா நகை போடு, சின்ன பிள்ளைக்கு ஒரு செயின் போட்டு விடுங்க, ஒரு தோடு போட்டு விடுங்க, ஒரு தங்கம் ஒன்று போட்டு விடுங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனுடைய விளைவு அப்படின்னா, அப்புறம் கோயிலுக்கு போனால் பட்டு சேலை கட்டிட்டு போங்க, சர்ச்சுக்கு போனால் நல்ல சாரீஸ் புதுசு கட்டிட்டு போங்க, இப்படிலாம் சொல்கிறது காரணம் இது எல்லாமே விளக்கப்பட்டு இருந்த காலம். வீட்டில் தின்ன வைக்கக்கூடாது, நான் நேரம் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கதவு வைக்கக்கூடாது, இப்படி நிறையா, 1 2ன்னு சொல்ல முடியாது. இந்த குலேபகாவலி ராணி நாட்டினிலே அநியாயம் இது அநியாயம்னு ஒரு பாட்டு வரும். எம்ஜிஆரும் சந்திரபாபும் போடுவாங்க. இட்லி வரி, சட்னி வரி, நின்னா வரி, உக்காந்தா வரி அப்படின்னு வரும். அந்த மாதிரி எதை எடுத்தாலும் வரி. அப்படி கடையில போய் இட்லி சட்னி எல்லாம் சாப்பிட்டா வரி. ஜிஎஸ்டி. இப்ப அரிசி வாங்கினா வரி, அதை அரைச்சு இட்லி சுட்டா வரி, அதை பார்சல் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தா வரி. இப்ப எல்லாத்துக்கும் ஒரே பொருளுக்கு 4 தடவை வரி கட்டுறோம் இல்லையா? இந்த வரி கொடுமை வேற ரூபத்துல அப்ப இருந்துச்சு. நிச்சயமா. இப்ப மீசை வரி அப்படின்னு ஒரு வரியை பத்தி சொல்லியிருந்தீங்க. அதனுடைய தாற்பயம் எப்படி இருந்தது? அந்த மீசை வரியை பத்தி சொல்லுங்க. அதாவதுமா, ஒடுக்கப்பட்டவர்கள் தலைமுடியை எப்படி சீவி வாரி, அப்போ கொண்டை போடுறதான பழக்கம். ஆண்கள்னா கொஞ்சம் உயரத்தில் போடுவாங்க, பெண்கள்னா புடதியில் போடுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு நீள முடி இருக்கும், அதை அவ்வளோத்தையும் மேலே கொண்டு போகக்கூடாது, முடியாமல் புடதியில் போடுவாங்க. அப்போது இவங்களுக்கு மீசை வைக்கக்கூடாது, மீசை எடுத்துடணும். நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தாடி இல்லைன்னா பேடின்னு சொல்லி அதை வளர்க்கிறத ஒரு வைராக்கியமாக வச்சு வளர்த்தாங்க. மீசை தாடி நாங்கள் வளர்ப்போம்
மீசை மட்டும் என்ன, தாடியும் சேர்த்து வளர்ப்போம் அப்படின்னு ஒரு பழமொழி வச்சுக்கிட்டாங்க. தாடி இல்லாதவன் பேடி, இப்படி சொல்லிட்டா எல்லாரும் தாடி வளர்ப்பாங்க. அது ஒரு வைராக்கியம். அந்த மாதிரி நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆரம்பத்தில் வந்து மீசை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு அந்த புத்திசம்னுடைய ஒரு இம்பேக்டும் காரணமாக இருக்கலாம். அவங்க அந்த தலையெல்லாம் மலிக்கிறவங்கள அப்போ வந்து முகம் வரைக்கும் அவங்க மலிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஏன்னா பௌத்த துறவிகளிடம் இருக்க வேண்டிய 3 முக்கிய பொருளில் ஒன்று சவரக்கத்தி. அதுதான் வள்ளுவர் வந்து மலித்தலும் நீட்டலும் வேண்டான்னு சொல்கிறது. அந்த மலித்தல்னு சொல்கிறது அதுதான். சமணர்கள்னா கொத்து கொத்தா புடுங்குவாங்க. நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம்ன்றோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து அதை புடுங்கி எடுப்பாங்க. பௌத்தர்கள் வந்து மலிச்சு எடுப்பாங்க. ஆக இந்த மீச தாடிக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு. அது இப்ப சமணர்கள் வந்து அது கொத்து கொத்தா புடுங்கி எடுக்கிறாங்க. கண்ணுல தண்ணீர் வடியலாம், ஆனா அப்படின்னு கேட்கக்கூடாது, வலிக்குது அப்படின்னு அழக்கூடாது. இப்ப இந்த 11 வயசு 15 வயசு பிள்ளைங்கள்லாம் சமண துறவி ஆகுறாங்கல்ல. பெரிய இப்போ ஒரு பணக்கார விட்டு குழந்தை வந்து சமண துறவியாச்சு. ஏன்னா அந்த அம்மா வந்து சமண துறவி ஆகணும்னு நினைச்சாங்களாம். அவங்க அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். சரி, கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளைக்கு ஒரு குடும்ப ஆசை வந்துரும்ன்ட்டு. அவங்க முடியாது, என் பிள்ளையும் நான் துறவி ஆக்குவேன்ட்டு முறையாக பிள்ளைய துறவி ஆக்கிட்டாங்க. மீசைக்கு வந்து வரி விதிக்கப்பட்டது அந்த காலத்தில். அது அதாவது வைக்கக்கூடாதுன்றது ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இந்த வரி எப்படி வந்துச்சுன்னா, வச்சா வரி கட்டணும். ஒரு சலுகை மாதிரி, நீ வச்சுக்கோ ஆனா வரி கட்டணும் இப்படின்றது இந்த மீசைக்கான வரியாக இருந்தது. அடுத்தது வந்து தங்கம் பித்தளைக்கான வரி, அது எப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில்? அதாவது அப்போ எப்படின்னா, தங்கம் அணியக்கூடாது, பித்தளை பாத்திரம் வீட்டில் புழங்கக்கூடாது, மஞ்சட்டி தான் புழங்கணும். தங்கம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி அணியக்கூடாதுன்னும் போது அப்படி அணிவதாக இருந்தால் வரி கட்டணும். அவனுக்கு அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஸோ அதை விட்டுட்டான். பின்னாடி வந்து அந்த தென்பகுதியை சேர்ந்தவர்கள், இது தென் திருவாங்கூர்னு தானே சொல்கிறோம், அந்த பகுதியை சேர்ந்த அதாவது நாகர்கோவில் கன்னியாகுமரி மக்கள் வந்து கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆகும்போது அதுல அந்த நாடார் மக்கள் மட்டும் பெரிய பெரிய செயின் இன்ன வரைக்குமே பாத்தீங்கன்னா வெளியே போட்டிருப்பாங்க. தாலி கொடியா இந்த மொத்தத்துல போட்டிருப்பாங்க. அதான் அந்த இதுல பெரிய செயின் போட்டிருப்பாங்க, வெளியே போட்டிருப்பாங்க அந்த தங்கத்தை. இப்ப பொதுவா தாலினா யாரும் பார்க்க கூடாது உள்ள போடுவாங்கல்ல, இவங்க வெளியவே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கையில வந்து நிறைய வளையல், அந்த லெஸ் வெயிட் ஜுவல்லரியா இருந்தா கூட நல்லா படமா பாக்குற மாதிரி, பாக்குறதுக்கு பகட்டா தெரிகிற மாதிரி போடுறதுக்கு காரணம் ஒரு காலத்துல வந்து அது தவிர்க்கப்பட்டதுனாலதான், மறுக்கப்பட்டது. இன்னொன்று அவங்க தான் இதில் வந்து அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு 4 பிரிவினருக்கு வந்து இந்த ஒடுக்கப்படுதல்ன்றது விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை எதிர்த்து போராடியது இந்த ஒரு சாதியினர் மட்டும்தான். அதனால தான் அவங்க போராட்டம் வந்து வரலாற்றில் நிற்கிது. இவ்வளோ நாளாக போராடி கிட்டத்தட்ட 36 வருஷம் போராடி வாங்கியிருப்பாங்க. மேலே சேலை போடலாம் அப்படின்றாரு. இப்போ வந்துட்டு குறிப்பா வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயமா வரியா பேசப்பட்டது வந்து இந்த மார்பு வரி அப்படின்னு சொல்லப்படுகிற வரி. அந்த மார்பு வரி அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதோட அடிப்படை என்ன, அதை பத்தி சொல்லுங்க. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே அவளுக்கு வந்து அந்த வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கேத்த மாதிரி அவளுக்கு வரி கொடுக்கணும். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நம்ம இது பயன்படுத்த கூடாது அப்படின்னு இருக்கும் போது நம்ம பயன்படுத்துறப்போ அதுக்கான வரி. ஆனா இந்த மார்பு வரின்றது அது ஒண்ணுமே இல்ல, அது இயற்கையான விஷயம். அதுக்கு எதுக்கு வரி? பெண்ணுக்கு வந்து அது ஒரு சொத்து. இப்ப நீங்க சொத்து வச்சிருந்தா சொத்து வரி கட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி அங்க வந்து கேரளாவில் என்ன நினைக்கிறாங்க, இது பெண்ணோட சொத்து. அங்க உள்ள தெய்வங்கள் பார்த்திருக்கீங்கல்ல, விக்கிரகங்கள் எல்லாம், அது வந்து அது வெளியில தெரியற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால இன்னொன்று, அது ஒரு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இங்கேயுமே சிற்பங்கள் அப்படித்தான் இருந்தது. மேலாடை வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியலை. இல்லை என்பதுதான் உண்மை. அதோட நமக்கு அவங்க தனி நாடாக தனி மொழியாக பிரிந்து போயிட்டாங்க. அப்போ அதை அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்து பட்டுத்துகில், சீனத்து பட்டு, நம்ம வாணிபம் படிக்கிறோமே, அந்த கடல் வாணிபத்தில் சீனாவிலேருந்து வந்தது பட்டுச்சேலை. அது ஒரு தீப்பெட்டி மாதிரி அதுக்குள்ளே வச்சிடலாமா, சீனத்து பட்டு கைக்குள்ளே பிடிச்சிடலாமா. மென் துகில், பால் ஆவி மென் துகில்ன்றாங்க. பால் ஆவி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு லைட்டாக இருக்கக்கூடிய அந்த மஸ்லின் கிளாத்துன்றாங்கல்ல, அப்படி ஒரு சாஃப்ட் சில்க் சேலை கைக்குள்ளே அடக்கிடலாம். அப்படி சீனத்து பட்டெல்லாம் இவங்க இறக்குமதி பண்ணும் போது வந்திருக்கும். ஆனாலும் அது பெண்களுக்கு அவங்க அது பண்ணலை. இன்னொன்று, ராணியாக இருந்தாலும் கூட கோயிலுக்குள்ளே போகும்போது தன்னை விட பெரியவங்க முன்னாடி
மேலாடை போடக்கூடாது, துண்டு போடக்கூடாது. இப்போ ஆண்கள்னா அந்த துண்டை எடுத்து இப்படி கக்கத்தில் இடுக்கிக்கிட்டு இப்படி நிற்பாங்க. இப்போ ஒரு ராணியும் வந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்கன்னா சாமிக்கு முன்னாடி அவங்க மேலாடை போட மாட்டாங்க. மற்ற இடத்துல அவங்க போட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்கள விட மற்ற எல்லாரும் கீழ்ப்பட்டவர்கள் தானே. சாமி ஒன்று தானே, கோயில் சாமி ஒன்று தானே மேலானது. அப்போ அங்கே போகும்போது அவங்களுக்கும் அந்த சட்டம் தான். மற்ற இடத்துலையும் பெண்கள் வந்து போடக்கூடாது. சரி, மேலாடை போடக்கூடாது. இன்னொன்று, இதை வந்து ஒரு சொத்துன்னு நினச்சி அது வளர வளர அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி கூடிக்கிட்டே போகும். அப்போ தான் அந்த நஞ்சேலின்றவ என்ன பண்ணுறா, உனக்கு இதுக்கு இது இருக்கிறனால தானே வரி கேட்குற, இந்தான அறுத்து ஒரு வாழை இலையில் வச்சு கொடுக்குறா. அதுக்கு மேலே உயிர் தாங்குமா, அந்த இரத்தப்போக்கு அதிகமாகி செத்து போயிடுறா. இந்த நங்கேலி வந்து சேர்த்தலை அப்படின்ற ஊரை சேர்ந்தவள். அங்கே வந்து முளச்சி பரம்பு, முளை இழந்தவள் அவளுடைய ஊர் அப்படின்ற பேரில் முளச்சி பரம்புன்னு அழைக்கப்படுது. அதுக்கு பேரே முளைக்கரம் அப்படின்வாங்க. கரம்னா அந்த வரி. அது வந்து ஒரு ஒரு விதிக்கப்பட்ட வரி. எல்லா பெண்களும் அவங்கவுங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி கட்டணும். இதுகளே பாவம் கஷ்டப்படுறதுங்க. இதுகிட்ட போய் இதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி கொடுன்னா எங்கே போவாங்க? அப்போ தான் அவளுக்கு கோவம் வருது. என்னங்க இதுக்கெல்லாமாயா வரி அப்படின்னு நினச்சி அவள் அறுத்து கொடுக்குறா. அது அப்போ வந்து வழக்கு நடக்குது. வெள்ளைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருது. பிரிட்டிஷாருக்கு தெரிஞ்சு வழக்கு வந்த பிறகு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இது இந்த விதமான வரிகள்லாம் எப்ப அந்த முற்று முழுதா தடை செய்யப்படுது? இதுக்கு பிறகு இந்த வரியை தடை பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து மதமாற்றம் வந்த பிறகு மற்ற வரிகள்லாம் ஓரளவுக்கு அப்படியே குறைஞ்சிருது. போர்க்காலம் குறைஞ்சிருது, மதமாற்றம் வருது. ஆனாலும் இன்னும் துண்டை எடுத்து கையில் போட்டுக்கிட்டு இருக்கத்தானே செய்யுது. இவர் தானா பாண்டியன் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜெயலலிதாமா பார்க்க போகும்போது துண்டை தூக்கி சிவப்பு துண்டை கையில் இப்படி போட்டுக்கிட்டு போய் நின்னார்ல. அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பழைய ஊர் ஞாபகமோ இவ்வளோக்கு. அவர் வந்து அவர் மகன் கிறிஸ்டியன் தான், அவரும் கிறிஸ்டியன் தான் நினைக்கிறேன். அவர் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் கிறிஸ்டியன் தான். அப்படி மதம் மாறின பிறகும் கூட அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பெரியவங்கள பார்க்க போகிறோம், துண்டை தோளில் போடக்கூடாது, கையில் எடுத்து போட்டுக்கிறணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரத்தானே செய்யுது. அப்போ எவ்வளோ இருந்திருக்கும். இந்த மாற்றங்கள்லாம் வந்தாலும் கூட அது காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக இருந்த காரணத்தினால அது அப்படியே மூளையிலேயே உறைந்து போய் இருக்கு. இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது. அடுத்து வந்து திண்ணை வரி பத்தி சொல்லியிருந்தீங்க. திண்ணை வரின்றது என்ன? அந்த காலத்துல வந்து பெரும்பாலும் இந்த திண்ணைகள் இருக்கும், அதுல வந்து பலரும் வந்து இளைப்பாரிட்டு போவாங்க. தமிழர்களோட கட்டிடக்கலையினுடைய ஒரு விருந்தோம்பலுக்கு இலக்கணமா இருக்கிறது அப்படின்னு சொல்லும். அது வந்து விவசாயிகளுக்கு, விவசாயம் பண்றாங்கல்ல நிறைய இடங்கள்ல, நில உடைமையாளர்களுக்கு அப்படி புரிஞ்சுக்கங்க. நிலம் இருக்கும், விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ வீட்டில் வந்து முன்னாடி ஒரு பெரிய இடம் இருக்கும். அங்கே வந்து நெல் காய போட, எடுக்க, குத்த, புடைக்க அதுக்கெல்லாம் இடம் இருக்கும். திண்ணை இருக்கும். அங்கே வந்து இந்த வீட்டுக்கு வர்ற விருந்தாடிகள் யாராக இருந்தாலும் திண்ணையில் வந்து உட்காரலாம். உள்ளே இருந்து என்னங்கய்யா யார் நீங்கள் எங்கே போகிறீங்க? இந்த ஊருக்கு போகிறேம்மா, கொஞ்சம் உட்காந்துட்டு போகிறேன்னா சரி சாப்பிடுங்கன்னு சாப்பாடு கொண்டு வந்து போடுவாங்க. அதான் செல்விருந்து பார்த்து வருவிருந்து நோக்கி பார்த்திருப்பான்னு வரும். ஒரு ஆளை அனுப்பிட்டு அடுத்து யார் வர்றாங்களான்னு பார்த்துட்டு தான் கதவு சாத்துவாங்க. யாராவது வர்றாங்கன்னா வெளிக்கதவு திறந்தே இருக்கட்டும்னுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இது வந்து நில உடைமையாளர்களுக்கு. இப்போ நிலம் இல்லாத கூலிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் பேசுகிறேன். அவங்களில் தான் இந்த புலையர், ஈழவர், இந்த முக்குவர் இவங்கெல்லாம் வர்றாங்க அந்த ஊரில். அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ அங்கேருந்து பலர் என்ன பண்ணுறாங்க, இந்த வரியெல்லாம் கட்ட முடியாதுன்னு திருநெல்வேலியில் வந்து குடியேறிடுறாங்க. ஜெயமோகன் கதையில் வரும், திருநெல்வேலியிலேருந்து ஒரு பொண்ணு கட்டி அங்கே கூட்டு போயிருப்பாங்க. அவன் நான் ஜாக்கெட்டை கழட்டவே மாட்டேன்ருவா. ஐயோ இது என்ன பெரிய காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது அப்படின்பா. அப்போ அந்த மாமியார், இன்னொன்று அவள் இங்கேருந்து ஒரு பால் மாடு வேற கொண்டு போயிருப்பாள் சீதனமாக. அங்கே என்னென்னா ஆடு மாடு வளர்க்கக்கூடாது, பால் குடிக்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய பணக்காரனா, உனக்கு பால் கேட்குதா அப்படின்ருவாங்க. அப்புறம் வீட்டில் வந்து திண்ணை வைக்கக்கூடாது. திண்ணை வச்சு உனக்கு யார் விருந்தாடி வர போகிறா, நீ யாருக்கு சோறு போட போகிற, நீயே அடுத்த வெண்ட கஞ்சி வாங்கி குடிக்கிற, கூலி வேலை பார்த்துட்டு, இதில் உனக்கு எதுக்கு திண்ணை, வேண்டாம். இதை விட கொடுமை என்னென்னா, இந்த வாசல் இருக்கு இல்லையா, நில வாசல், வீடு வந்து கட்டடம் கட்டக்கூடாது, சுவர் செங்கல் சுவர் வைக்கக்கூடாது, மேலே தார்சா போடக்கூடாது, மச்சு வீடு கட்டக்கூடாது, கூரை குடிசை. அந்த குடிசை வாசல் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். அதாவது குனிஞ்சு போகணும், தவழ்ந்து போகிற அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர ஒரு 3 அடி உயரம் 2 அடி உயரத்தில் தான் வாசல் இருக்கணும். சுவர் வச்சு பெரிய ஒரு ஆள் நேராக உள்ளே போகிற மாதிரியெல்லாம் வாசல் வைக்கக்கூடாது. அப்போ வீடு கட்டுறதுல இன்னொன்று வீடுன்னு சொல்லக்கூடாது. என் குடிசைக்கு போகிறேன், குடிசை ஒழுகுது, குடிசை பிஞ்சு போச்சு, அப்படி தான் சொல்லணுமே தவிர என் வீட்டுக்கு போகிறேன், என் வீடு ஒரு பக்கம் ஒழுகுது, என் வீட்டில் சுவர் ஒரு பக்கம் இடிஞ்சிருக்கு, அப்படியெல்லாம் வீடா
உனக்கு என்ன வீடு அப்படின்ருவாங்க. அங்கனக்குள்ளே இருக்க ஒரு பனை ஓலையோ தென்னை ஓலையோ எடுத்து ஒரு கட்டி உள்ள குடிசையாக இருந்துக்கிறணும். இவ்வளவுதான். இதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இது. பாத்திரம் உலோக பாத்திரங்கள் புழங்கக்கூடாது. மஞ்சட்டி தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் சோறுன்னு சொல்லக்கூடாது, கஞ்சின்னு தான் சொல்லணும். நீங்க அதாவது அவர்கள் இந்த சொல்ற வார்த்தைகள் கூட மாத்தி பேசணும். அது அவங்களோட மொழி நடைய கூட அவங்க வந்து மாத்தி தான் பேசணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு. இவங்களுக்குன்னு ஒரு சில வார்த்தைகள். இன்னொன்னு சொல்றேன். இப்போ அமெரிக்காவில் இருக்காங்கல்ல, யாரையாவது நீங்க சார் மேடம்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கருப்பர்களின் மொழியா. இங்க எப்படி நம்ம தலித்களின் மொழின்னு சொல்றோமோ, இப்போ கும்பிட்றேன் சாமி அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பயன்படுத்தினது, அப்படி சொல்லக்கூடாதுன்னு பெரியார் சொல்றாரு. கும்பிடுறேன் சாமின்றதுக்கும் சாமி கும்பிடுறேன்றதும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று ரிலேட்டட் தான். அந்த மாதிரி அங்க வந்து சார் மேடம்னே சொல்ல மாட்டாங்க, பேரைத்தான் சொல்லுவாங்க. மிஸ்டர் கூட போட மாட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க அட்லீஸ்ட் மிஸ்டராவது போடுவாங்க. அமெரிக்கன்ஸ் மிஸ்டரும் போட மாட்டாங்க, வெறும் பேர் தான். இல்ல பிரசிடென்ட் சார் அந்த மாதிரி அவங்களுடைய போஸ்ட் டாக்டர் பிரசிடென்ட் அப்படி சொல்லுவாங்களே தவிர சார் அப்படின்னா அந்த ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்ற அந்த வார்த்தையோட அர்த்தம். அதனால வந்து அது ஒரு ஸ்லேவ்ன்ற வார்த்தை வருது, அதுக்குள்ள உட்பொதிந்து இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் இவர்களுக்குன்னு தனி மொழி. இன்னொன்னு, அவங்க பிள்ளைகளுக்கு கூட அவங்க ஆசைப்பட்டபடி முத்து மாணிக்கம் ரத்தனம்னு பேர் வைக்க முடியாது. பெரிய குரங்கு, சின்ன குரங்கு, நடுக்குரங்கு, சொட்டை, சல்ல, இந்த சுள்ளா, இப்படித்தான். நாய் குரங்கு, இதுதான் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய விழித்தொடர். அந்த சின்ன நாயை வர சொல்லு, இந்த பெரிய குரங்கு எங்க போச்சு, இப்படித்தான் பேசுவாங்க. அது வயசானவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்க. இப்போ அதுக்கடுத்து நான் சொல்றது ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி, 18ஆம் நூற்றாண்டுனா பாத்துக்குங்க. இப்ப 19 முடிஞ்சு 20 முடிஞ்சு 21 வந்துட்டோம். ஆனாலும் இன்னும் நீங்க வந்து சில போது அந்த மாதிரி அந்த குரங்கு என்ன பண்ணுது சொல்றோம்ல, குரங்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நாய் போயிருந்த அப்படின்னு நம்ம கேட்கறோம்ல. கேட்டா நாயினா செல்லமா கூப்பிடுறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து அப்பவே நம்ம பிள்ளைகளை நம்ம நாய் குரங்குன்னு சொல்லி சொல்லி வந்த ஒரு பழக்கத்துக்கு இப்ப அது இன்னும் நம்ம பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா அப்ப என்னன்னா, குப்பேன் சுப்பேன், ஐயா எனக்கு பிள்ளை பிறந்திருக்கியான்னா சரி குப்பேன்னு வச்சுக்கோ, பிச்சைன்னு வச்சுக்கோ பேர் அப்படின்னு அவங்க தான் பேர் போடுவாங்க. அதுக்கு பேர் போடுறது. நீங்க இன்னும் அங்க வந்து நாங்க பேர் வச்சோன்னு சொல்ல மாட்டாங்க, பேர் போடுறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆளு ஒரு பேரத்துக்கு இப்படி போடும், அந்த முதலாளி இந்த பணியாளை பார்த்து அப்படி பேர் போடுறது. அது அடுத்து இன்னொரு வரி படிக்கும் போது தெரிஞ்சிருந்தது, கட்டிலேறும் வரி அப்படின்னு. அந்த கொடுமை என்ன கொடுமை? அது வந்து மன்னர்கள் காலத்தில், அதாவது நம்ம தமிழ் மன்னர்கள் காலத்தில் நடந்தது. கல்வெட்டுக்கள்ல இருக்கக்கூடியது. கட்டிலேறும் வரி அப்படின்னா, ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அரசன்ட்ட போய் சொல்லணும், இந்த வீட்டில் இன்னாருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு. அவங்ககிட்ட இருந்து ஒரு அரச பிரதிநிதி ஒருத்தர் வந்து சீர் கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுதான் அரச ஆணை. சரி கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. இப்போ ஒரு திட்டம் போது சொல்லுவாங்க, என்ன அள்ளி அரசாணி பானையாக வச்சு கட்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்வாங்க. அப்படின்னா ஒன்றும் முறைப்படி பெருசாலாம் உன்னைய கட்டலைல அப்படின்ற மாதிரி ஒரு இது. அந்த அரசாணை வரும், ஒரு பானையில் வச்சு பூவு பழம் அந்த கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும். அதுக்கு பிறகு அந்த கட்டில் ஏறுதலுக்கு ஒரு வரி கொடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடியே அந்த வரியை கொடுத்துடணும், கொடுத்தாதான் கட்டிலில் படுக்க முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சிலர் ஆடு வாங்கி விடுவாங்க. இந்த ஆடு வாங்கி விடுறது என்னன்னா, சாவா மூவா பேராடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த கல்வெட்டுகளில் இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ 30 ஆடு வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 5 ஆடு கூட வாங்கி கொடுத்தீங்க, 6 ஆடு வாங்கி கொடுக்கணும்னு வாங்க. 6 ஆடு வாங்கி கொடுத்தா அது பெருகிக்கிட்டே போகும். பெருக 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 அதுதான் சாவா மூவா பேராடு. அது 2 மூத்து போய் செத்து போனாலும் அடுத்து 4 குட்டி இருக்கும். அதனால அந்த இனம் வந்து அழியவே அழியாது. நீங்க 6 ஆடு வாங்கி கொடுத்தீங்கன்னா, இப்ப ஜெயலலிதா கூட இந்த விதவையர் கணவனால் கைவிடப்பட்ட கிராமத்து பெண்களுக்கு 4 ஆடு கொடுக்குறோன்னு கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் அதுல இருந்து வர்றதுதான். 4 ஆடு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அப்படியே பெருகிக்கிட்டே வரும், கறிக்கு குட்டியை வித்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கட்டிலேறுதல் வரி அப்படின்னு அந்த காலத்துல வந்து நம்ம இதுல இருந்திருக்கு. அது அரசு அனுமதி பெறுது. அரசு அனுமதி பெற்று இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டுறோம்ல, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கண்டிப்பாக பதியணும், நீங்கள் வேற எங்கே கல்யாணம் பண்ணாலும். அப்போ அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டுவோம். அந்த மாதிரி. அடுத்து வந்து ஆடு மாடுகளுக்கான வரி அப்படிங்கிறது அது தனியே இருந்ததா? இதை கடந்து ஆடு மாடுகள் நிறைய வச்சிருந்தா அது ஒரு சொத்து தானே. மாடல்ல மற்றையவை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருல, மாடு என்பது ஒரு சொத்து. அப்போ அதுக்கான சொத்து வரி கட்டணும். நம்ம ஒரு 100 ஆடு வச்சிருக்கோம், 200 மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 500 ஆயிரும். அதுக்கெல்லாம் மேய்ச்சல் நிலம் யார் ப்ரொவைட் பண்ணுறது? மன்னன் தான் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ அந்த நத்தம்னு சொல்கிறோம்ல, அது வந்து மேய்ச்சல் நிலப்பகுதி.
புறம்போக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஊருக்கு பக்கத்தில் இருக்கும். நத்தம்ன்றது ஆற்றுக்கு பக்கத்தில், நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதி நத்தம். அந்த நத்தம் பகுதியில் வந்து யாரும் வீடு போடக்கூடாது, குடியிருக்கக்கூடாது. இப்ப வரைக்கும் இருக்குல்ல இப்ப அந்த வரைக்கும் அந்த இருக்குது. சட்டங்கள். ஆமா. அந்த நத்தம்ன்றது மேய்ச்சல் நிலம். அப்ப அந்த ஆடு மாடுகள் அங்கனக்குள்ள மேயும். இந்த சின்ன குத்துச்செடிகள் இருக்கும். ஆவாரம்பூ செடி அதெல்லாம் ரொம்ப நல்லது ஆடு மாடுகளுக்கு. அந்த மாதிரி ஆடு மாடு மேயிற தழை, சின்ன குத்துச்செடி, சின்ன மரங்கள் அப்படி இருக்கும். அதை பறிச்சு தின்னும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடம் வந்து மன்னன் கொடுக்க வேண்டியது இருக்கிறனால இந்த ஆடு மாடுன்ற சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கும் வரி உண்டு. இந்த வரி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். இன்னும் நிறைவான கேள்வி, இந்த வரி அப்படிங்கிறது காலப்போக்குல இப்ப இருக்கிற மக்கள் வரைக்கும் தொடருதா? அவங்களுடைய மனநிலையில இது என்ன மாதிரியான செல்வாக்க செலுத்துதுன்றதை நீங்க பார்த்திருக்கீங்க? இப்போ வந்து இந்த ஒடுக்குதல் வரி எல்லாம் வந்து இப்போ வரி இல்லைன்னா கூட நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மரியாதை. இப்போ ஒன்றும் இல்லை, கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த திருச்செந்தூர் கன்னியாகுமரி பக்கத்தில் மேச்சட்டையை அவுத்துட்டு வான்றாங்க ஆண்களை. சட்டையை அவுத்துட்டு வா. இலங்கையில நீங்க முருகன் கோயில் எல்லாம் போனா மேல் சட்டை இல்லாம தான் இல்லாம தான் ஆண்கள். இப்ப இன்னும் அந்த வரியினுடைய தாக்கம் இன்னும் இருக்கா? ஏதோ ஒரு வகையில இருக்கல. பெரியவங்களை பார்க்கும்போது நீ மேத்துண்டு போடக்கூடாது, ஆண்களும் போடக்கூடாது. இப்ப நம்ம பெண்கள்ன்றனால அதை உருகி உருகி பேசுறோம். ஆண்களுக்கு யாரும் பேசுறது இல்லை. அவங்கள அப்படியே திராட்டில் விட்டுட்டோம். ஆண்களும் மேலாட போடக்கூடாது. இப்போ அதை மனிதர்களுக்குள்ள இருக்கிற மரியாதையிலேருந்து எடுத்துட்டோம். ஆனால் கோயிலுக்குள்ளே வரும்போது நீ அந்த மரியாதையை கொடுன்னு அங்கே டிமாண்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ மதுரை மாதிரி இடங்களில் சில கோயில்கள் என்ன போட்டிருக்காங்க, இப்போ முன்னாடி வரிசையாக நம்ம நின்று கும்பிடுவோம். ஒரு கம்பி கட்டி இருப்பாங்க, கும்பிட்டுட்டு போயிடும். அதுக்குள்ளே ஒரு மண்டபம் இருக்கும், ஒரு சின்ன ரூம் இருக்கும், ஒரு 10க்கு 10. அங்கே சிலரை கூட்டிகிட்டு போவாங்க, ஸ்பெஷல் தர்ஷன். அங்கே கூட்டு போகும்போது இப்போ சட்டையை அவுத்துட்டு வாங்கன்றாங்க. ஒரு போர்டு போட்டிருக்காங்க, கருவறைக்குள் வருபவர்கள் மேல் சட்டையின்றி வரவும்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. முன்னாடி அது கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது திரும்ப இம்போஸ் பண்ணுறாங்க. இந்த வரிசையில் நின்று நீ கும்பிட்டா எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கோ. ஆனால் இதை தாண்டி உள்ளே வந்தால் முன்னாடி அப்படி கிடையாது. எப்போவும் சும்மா தான் போவோம், ஷர்ட் போட்டு தான் போவாங்க. இப்போ ஷர்ட் பனியனை கழட்டிட்டு வாங்க, ஷர்ட்டையாவது கழட்டிட்டு வாங்க அப்படின்றாங்க. சில ஆட்களுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இல்லை நான் இங்கே நினைக்கிறேன், நீ போயிட்டு வான்னு ஒய்ஃப் அனுப்புகிறாங்க. அப்போ இது வந்து திரும்பவும் வர ஆரம்பிக்குது. இப்போ காலில் விழுந்து கும்பிட்றாங்கல்ல, பொசுக்குன்னு யாருனாலும் காலை தொட்டு கும்பிட்றாங்க. 77 வரைக்கும், 77, 79, 80 வரைக்கும் கூட, அதாவது எம்ஜிஆர் அமெரிக்கா போகிற வரைக்கும் கூட யாரும் காலில் விழுகிற பழக்கம் கிடையாது. இப்போ எம்ஜிஆருக்கு என்னது டாக்டர் பட்டம் கொடுக்கும் போது கூட இந்த நடிகர்கள்லாம் வரும்போது யாராவது கீழே காலில் விழுந்தா பிடிச்சி தூக்குவார். அந்த காலகட்டத்தில் தான் எல்லாரும் பொசுக்குன்னு காலில் விழ ஆரம்பித்தாங்க. பிடிச்சி தூக்கி விடுவார், காலில் விழாதீங்கன்ட்டு. ஆனாலும் சிலர் வந்து விழுவாங்க. எத்தனை பேரைத்தான் அவரும் குடிஞ்சு வெயிட் லிஃப்டிங் மாதிரி தூக்கிக்கிட்டே இருக்க முடியும்? அப்போ கொஞ்சம் லேஸ்வாசாக இருந்துச்சு. இப்போ யாராக இருந்தாலும் டப்புன்னு காலை தொட்டு கும்பிட்றாங்க. அப்போ திரும்ப இந்த ஒரு வித்தியாச ஏற்றத்தாழ்வுன்றது வர ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்சம் குறைஞ்சு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு இப்போ கோயிங் பேக் டு நேச்சர்ன்ற மாதிரி திரும்ப நம்ம வந்து பெரிய ஆள் சின்ன ஆள் அதனால காலை தொட்டு கும்பிட்றது அப்படின்றதெல்லாம் வருது. இனி என்ன வரிகளும் அந்த மாதிரி தான். இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி வரி கொடுமையும் நமக்கு கிட்டத்தட்ட அதை நினைவுபடுத்துது. என்ன மீசைக்கு வரி கேட்கல, ஆனால் பியூட்டி பார்லரில் போய் நம்ம ஒரு இது பண்ணோம்னா அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டத்தான் செய்கிறோம். அப்போ நீ மீசை வைக்கணும், தலைமுடி வைக்கணும், தலைமுடி வெட்டணும்னா கொஞ்சம் அழகாக உன்னை காட்டிக்கிறணும்னா நீ வரி கொடுக்கணும். இல்லை சும்மாவே நீ இருக்கிறபடி இருந்துக்கோன்னா வரி வேண்டாம் அப்படின்ற ஒரு முறை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இட் ஸ்டில் கண்டினியூஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிம்மா, அதாவது வரிகள் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்துல சொன்னது போலதான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து மக்களுக்கு கடினத்தையும் சில சிக்கல்களையும் தருது அப்படிங்கிறது வந்து மறக்கப்பட முடியாத ஒரு இயலாத ஒரு உண்மை அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்து வரிகள் எவ்வளவு கொடுமையானதுன்றது வரைக்குமே நம்ம பார்த்திருக்கோம். இப்படி எல்லாமா வரிகள் இருந்தது? வரிகளை தாண்டி ஒரு மக்களினுடைய சொல்லாடல்லையே சில வார்த்தைகள் எல்லாம் புகுத்தப்பட்டது, அவங்களுக்கு பிச்சையாக போடப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வரலாறு திரும்பி பார்க்கிற போது இப்படி எல்லாமா வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேள்விகளை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்துது. நிச்சயமா எங்களுடைய நேர்களுக்கும் ஏற்படுத்தும். பல விஷயங்கள் எல்லாம் குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, சில புத்தக குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதையெல்லாம் அவங்க தேடி படிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிமா. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.